2023ஆம் ஆண்டு ஆளுநர் உரையில் சில வார்த்தைகளை தவிர்த்து ஆளுநர் பேசிய போது போராட்டம் நடத்தாத திமுக இப்போது போராட்டம் நடத்தியது ஏன் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். சட்டப்பேரவையில் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது பேசிய இபிஎஸ் 2023ஆம் ஆண்டு ஆளுநர் உரையில் அண்ணா, பெரியார், அம்பேத்கர் பெயர்களை தவிர்த்துவிட்டு ஆளுநர் உரையாற்றிய போது திமுக ஏன் போராட்டம் நடத்தவில்லை என்றும் இப்போது எதை மறைக்க போராட்டம் நடத்தியது எனவும் கேள்வி எழுப்பினார். மக்கள் பிரச்சினைக்காக அதிமுக போராட்டம் நடத்தினால் கைது செய்யப்படுவதாகவும் போராட்டம் நடத்தவும் பொதுக்கூட்டம் நடத்தவும் நீதிமன்றத்தை நாட வேண்டிய சூழல் இருப்பதாக அவர் குற்றம் சாட்டினார். அதற்கு பதிலளித்த முதலமைச்சர் ஸ்டாலின் ஆளுநர் உரையை முழுமையாக படிக்காததால் போராட்டம் நடத்தியதாக தெரிவித்தார். அனுமதிக்கப்பட்ட இடத்தில் திமுக போராட்டம் நடத்தியதாகவும் அதிமுகவினர் அனுமதியின்றி போராட்டம் நடத்தியதால் கைது செய்யப்பட்டதாகவும் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய இபிஎஸ் ஆளுநர் உரை நேரலை செய்யப்படும் நிலையில் இந்த முறையே நேரலை செய்யவில்லை என கேள்வி எழுப்பினார். அப்போது குறுக்கிட்ட சபாநாயகர் அப்பாவு தொழில்நுட்ப கோளாறு காரணமாகவே நேரலை செய்ய முடியவில்லை எனவும் நேரலை செய்யாததில் எந்த உள்நோக்கமும் இல்லை எனவும் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய இபிஎஸ் ஆளுநர் சென்ற பின் எப்படி நேரலை செய்ய முடிந்தது என மீண்டும் கேள்வி எழுப்பினார். மேலும் கடந்த 2 நாட்களாக அதிமுக உறுப்பினர்கள் கருப்பு சட்டை அணிந்து வந்ததால் தான் நேரலை செய்யவில்லை என கூறிய அவர் கருப்பை கண்டால் பயமா எனவும் வினவினார். பழைய கல்வி முறையில் மாற்றம் கொண்டு வருவதுதான் புதிய கல்விக் கொள்கை என கூறியுள்ள ஆளுநர் RN ரவி இந்தியாவில் முன்பு இருந்த குருகுல கல்வி மிகவும் சிறப்பானது என தெரிவித்துள்ளார். வேலூர் VIT பல்கலைக்கழகத்தில் தென்மண்டல அளவிலான பல்கலைக்கழக மாநாடு நடைபெற்றது. இதில் பங்கேற்று பேசிய ஆளுநர் RN ரவி இந்தியாவில் உள்ள பழைய கல்வி முறையில் மாற்றம் கொண்டு வருவதுதான் புதிய கல்விக் கொள்கை என தெரிவித்துள்ளார். குருகுல கல்வியில் ஆசிரியர்கள் மாணவர்கள் ஒருவருக்கொருவர் கலந்துரையாடியதால் புரிதல் இருந்தது என கூறியுள்ள ஆளுநர் இதன் மூலம் பல்வேறு ஆய்வுகளை மேற்கொண்டு மாணவர்கள் அறிவை வளர்த்து கொண்டதாக குறிப்பிட்டுள்ளார். பாட புத்தகங்களை மட்டும் மனப்பாடம் செய்து தேர்வு எழுதும் கல்வியாக இல்லாமல் பல்வேறு புதுமையான அனுபவங்களை குருகுல கல்வி மாணவர்களுக்கு வழங்கியதாகவும் அவர் கூறியுள்ளார். அரசு தலையீடு இல்லாமல் குருகுலங்கள் சுதந்திரமாக செயல்பட்டதாகவும் தெரிவித்துள்ளார். மாநிலங்களில் உள்ள கல்வி ஆரோக்கியமாக இல்லை என விமர்சித்துள்ள அவர் ஆண்டுக்கு 6500 ஆராய்ச்சி படிப்பு முடித்து மாணவர்கள் வெளியேறுவதாகவும் இந்த கல்வி தரமாக இருக்க வேண்டும் என நினைப்பதாகவும் பேசியுள்ளார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.